இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 2 8th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ காலங்கத்துல இங்கே கிளம்பிக்கிட்டு இருப்பானா, மெகுமியும் தூக்க கலைஞ்சு வந்துட்டு அம்மா என்னப்பா இன்னும் வெடிய கூட இல்ல எங்க போறேன்னு கேட்க, வேற எங்க மீன் மார்க்கெட் தான் சொல்லுவானா. ஓ அப்படின்னு நானும் வரேன்னு சொல்லிட்டு பின்னாடி அவளும் வந்துருப்பா. அந்த மார்க்கெட்டை பாக்குறதே மெகுமிக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவளும் கடலோர பகுதியில தானே வாழ்ந்துருக்கா. சோ அதனால இந்த மீன் மார்க்கெட்னா ஒரு அலாதி பிரியும். ஹீரோ பார்த்தா மத்த மீன்கள்லாம் என்ன விலை இவ்வளவு கம்மியா இருக்குது, வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி போட்டி இருக்குது, சோ அதனால ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ணுவோன்னு மீன் வாங்க போனா அந்த இடத்துல கூரோவும் ஆலிஸும் வந்துருப்பாங்க. சோ இந்த கூரோ பையன் அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவானாமா. ஆலிஸ் நான் எப்பயாவது தோணா வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மெகுமி அங்க பயந்துகிட்டு இருப்பா, ஐயோ ஆப்பனன்ஸ் வந்திருக்காங்களேன்னு. ரெண்டு பேருமே அந்த இடத்துல அந்த மீனை செலக்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் அதை வெறும் சமைக்கிறோம் அப்படிங்கறது மட்டும் முக்கியம் கிடையாது. எந்த மீனை நம்ம சமைக்க போறோம், சமைக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்க போறோம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸே வந்து முக்கியம் தான். அதுக்கு எது எது இம்பார்ட்டன்ட் தெரியுமா அப்படின்னு மெகுமி ஒரு பக்கமும் ஈவன் கூரோ ஒரு பக்கமும் பெரிய லிஸ்ட் அடுக்கிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ சரி சரி பார்த்து முடிவு பண்ணி எப்படி டச் பண்ணி முடிவு பண்ணுமே சொல்லிட்டு அவன் ஒரு மீனை எடுப்பான். சோ மெகுமி அதை பார்த்துட்டு பரவாயில்ல அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி தெரியுது, பார்க்கவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல. ஆனா அதுக்கு கூரோ கிடையாது, அது நீ தப்பா சூஸ் பண்ணிருக்க, நான் சரியானதை எடுத்து காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃபிஷ் சூஸ் பண்ணுவான். சோ அது வந்து சைஸ்ல கொஞ்சம் சின்னதா இருக்கும். சோ ரெண்டு பேர் சூஸ் பண்ணதுல எது பெஸ்ட்னு இந்த இடத்துல போட்டி போட்டு பாப்போமாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த போட்டி வந்து இக்னைட் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த கடைக்காரருமே அலோவ் பண்ணிடுறாரு. ஓகே நீங்க இங்க இருக்கிற அகாடமில தான் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொல்ல, சரின்னு அதே இடத்துல அவனுங்க அந்த ஃபிஷ் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்களா. ரெண்டு பேருமே கட் பண்ணி டெக்கரேட் பண்ணதுக்கு அப்புறம் மெகுமி தான் அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட கம்பேர் பண்ணும்போது அந்த கூரோ செலக்ட் பண்ண அந்த மீன்ல இருக்கிற அந்த மீட் இருக்குதுல்ல, சோ அது வந்து இன்னுமே கொஞ்சம் டெக்ஸ்டர்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவான். அப்ப ஆலிஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்றா. சோ அதோட மீட் வந்து ஏன் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதை ஒன்ஸ் கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் 5 hour ஒவ்வொரு 5 மணி நேரத்துக்கும் அதோட மீட்டோட குவாலிட்டி வந்து கம்மியாயிட்டே இருக்கும். சோ அதை பொறுத்து தான் வந்து எந்த மீன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூரோ சூஸ் பண்ணிருக்கான் அப்படின்லாம் சொல்ல. ஆனா அதுக்கு கூரோ பார்த்தா அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் அதை எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அதை சூஸ் பண்ணேன்னு சொல்லுவான். இன்னும் சொல்ல போனா நம்ம ஹீரோ கலாய்க்க ஆரம்பிச்சிடும், உனக்கு எதுவுமே தெரியலடா, நம்ம சமைக்கிறதுக்கு எந்த மாதிரியான பொருளை எந்த குவாலிட்டியில ஒரு பொருளை சூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்தே நம்மளால ஜெயிக்க முடியும். சோ அந்த வகையில நான் தினைக்குமே இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு சும்மா என்ன கை வீசிட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு நினைக்கிறியா, எப்பவுமே எந்த மீனை செலக்ட் பண்ணணும் துல்லியமா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சென்சஸ் ஷார்ப்பா வச்சுக்கிறதுக்காக தான் கடந்த 10 வருஷமா இந்த மீன் மார்க்கெட்டுக்கு நான் வந்துகிட்டே இருக்கிறேன். சோ உன்ன மாதிரி கொஞ்சம் கூட இந்த மீனை பத்தின எந்த ஒரு நாலேஜ் இல்லாத ஒருத்தங்கிட்ட தோக்குறதா என்னால ஏத்துக்கவே முடியாது. அப்புறமா பாப்பமா என்னன்னு அங்க இருந்து போக. சோ அப்பதான் அங்க இருக்கிற கடைக்காரங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, ஏய் இதே அகாடமில இருந்து அப்படியே கூட ஒரு பையன் வந்தான்லன்னு. சோ அது ஹயாமாவா தான் இருக்கும். அவன் வந்துட்டு சும்மா அப்படியே ஏன் மேடம் அங்க அந்த 2வது பொட்டியில இருக்கிற அந்த 3வது மீனை மட்டும் எடுத்து எனக்கு பேக் பண்ணுங்க பாக்கலாம்னு சொல்லியிருப்பான். அவன் வெறும் கண்ணுல பார்த்து அப்படி ஒரு அருமையான ஒரு மீனை செலக்ட் பண்ணிட்டு போனா அப்படிலாம் பேசும்போது இதை கேட்ட ஹீரோக்கு பக்குன்னு ஆயிரும். அவனை விடவுமே எந்த மீனை சூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல பயங்கர பிரில்லியண்டா இருக்கிற 2 பேர் அவன் கூட ஒரு காம்படிட்டர்ஸா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் மெகுமி அங்க ஓரமா உட்காந்துக்கிட்டு வாங்கிட்டு வந்த மீனை வறுத்து சாப்பிட்டு இருப்பாங்களா. சோ அப்பதான் காம்படிஷனுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. சோ காம்படிஷன் அன்னைக்காவது நம்ம சமைக்க போற அந்த ஒரு மீன் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுத்தாகணும். சின்ன வயசுல ஹீரோ அவங்க அப்பா கூட மீன் மார்க்கெட் வந்திருப்பான். சோ அப்போ ஒரு மீனை வந்து சூஸ் பண்ணிருப்பானா, அவங்க அப்பா அதை பார்த்துட்டு இது நல்லாதான் இருக்கு ஆனா மோசமானது, இன்னும் சொல்ல போனா நீ ஒரு நல்ல மீனை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு வெரைட்டி ஆஃப் மீனை நீ சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சினா கூட அது கத்துக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருந்திருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்து இப்போயே நம்ம ஹீரோக்கு பக்குன்னு இருக்கும், 10 வருஷமா இங்க 10 நாள் தாண்டா இருக்குன்னு. சோ நம்ம ஹீரோ இங்க எப்படி மீனை சூஸ் பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, கண்டிப்பா அந்த மீன் எடுத்துட்டு போயிட்டு எப்படி சமைக்கலானே அவனுக்கு 2 பேர் யோசிப்பானுங்களான்னு நம்ம ஹீரோக்கு பக்குன்னு இருக்கும். அதுவே அந்த ஜேர்னலிசம் கிளப்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஹயமாவை இன்டர்வியூ பண்றதுக்காக போயிருந்திருப்பாங்களா, கூடவே அந்த ஜுன் வாத்தியார் இருப்பாங்கல்ல. சோ அவங்க பயங்கரமா பயந்துகிட்டு இருப்பாங்க. ஹயமா சம கூலா அந்த மீனை நான் எப்படி செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் பயங்கரமான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அந்த மீனோட பிளட்டோட ஸ்மெல் கூட எப்படி இருக்குங்கிறத வச்சு கூட நான் சூஸ் பண்ணுவேன்னு. இவென்ச்சுவலி அவனை இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை ஒரு குட்டி பையன் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருப்பான்ல, அவன்கிட்ட மத்த பசங்களா கேட்பாங்க, என்னடா ஹீரோ பையன் என்ன பண்றான் அப்படிங்கறதெல்லாம் போய் நீ ஆர்டிகலா எழுதலையான்னு. இல்ல தல எனக்கு என்னமோ ஹீரோ இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கலன்னு சொல்ல அவங்க எல்லாம் பேசிக்குவானுங்க. மேபி ரூமர்ஸ் சொல்றபடி இந்த ஒரு பேட்டில் கூரோக்கும் ஹயாமாக்கும் நடுவுல தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ எப்படிதான் தோக்க தான் போறான், பேட்டில் இருந்து வெளியே போக போறான் அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்களா. அதுவே அந்த கூரோ பையனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிருந்திருப்பாங்களா, அவன் பார்த்தா இங்க பாரு நான் மத்த 2 பேரை காம்படிட்டர்ஸாவே கன்சிடர் பண்றது கிடையாது, அவங்க 2 பேரும் என் கூட போட்டி போடுறாங்க அவ்வளவுதான், மத்தபடி நான் தான் ஜெயிக்க போறேன், எவ்வளவு நேரம் நீ நின்று கேள்வியை கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லி 2 பேரும் அச்சு பத்தி விட்டுருவான். ஈவன் ஹயாமா இருக்கிறான்ல, சோ அவனுமே நம்ம ஹீரோவை போட்டியில இருந்தே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான். அவன மாதிரி மொக்க பீஸ்ல இங்க ஒன்னும் பண்ண முடியாது. இந்த ஒரு போட்டியானது அந்த கூரோ பையனை டிஃபீட் பண்றதுக்காக தான் இருக்க போகுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோவையும் மெகுமியும் ஒரு பஸ் மூலமா அந்த கிளவி இருக்கிற
இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க தான் பார்த்தா இந்த மாதிரி மார்க்கெட்ல இருந்து கூட்டம் வந்திருப்பாங்க போல. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோவால இன்னும் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபிஷ்ஷை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப அந்த கேள்வி தான் நம்ம மெகுமி கிட்ட இந்த மீனை பத்தி சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. கடல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா அந்த மீனை பிடிச்சிட்டு வந்து அதை சமைக்கிறோம் அப்படின்னாலும் அது டேஸ்டா தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து வேரி ஆகும். ஆனா அந்த மீன் வந்து இன்னும் கொஞ்சம் பழசாகுது அப்படின்னா அது இன்னுமே வந்து டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியாவே வரும். அப்படின்னா ஒரு மீனை கெட்டு போறதுக்கு முன்னாடியே சூஸ் பண்ணோம்னா அது பெட்டரா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வேகமா இந்த ஷன் பையன் இருக்கிறான்ல, சோ அவனை புடிச்சு கூப்பிட்டு வருது. இந்த ரியோகா பொண்ணை ஸ்கூல்ல சுத்திட்டு இருக்கிற இக்குமி இருக்கிறாள், சோ அவளையும் கூப்பிட்டு வந்துட்டு இப்ப 4 பேரை நிக்க வச்சு நான் காம்படிஷனுக்கு வாங்க போற அந்த ஒரு மீனை கரெக்டா காம்படிஷன் அன்னைக்கு வாங்க போறது இல்ல, மேபி ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியே வாங்குறது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இத ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு சொல்லி ட்ரையல் அண்ட் எரருக்கு எனக்கு நேரம் கிடையாது. பட் ஒன்ஸ் ஃபைனல்ஸ்ல இது ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா தாறுமாறா இருக்க போகுதுன்னு சொல்ல மெகுமிக்கு டக்குன்னு புரிஞ்சிருச்சு. ஓ அப்படின்னா அந்த மீனை வந்து நீ கொஞ்சம் காய விட்டு பிரிசர்வ் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண போறியான்னு கேட்க, சோ அப்பதான் அந்த மீனுமே வந்து ஒரு டைப் ஆஃப் மீட் தானே, சோ மீட்டை பத்தி தான் நம்ம இக்குமிக்கு நிறைய விஷயம் தெரியுமே. ஆகையால் இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு அவங்களோட நாலேஜை நம்ம ஹீரோக்கு ஷேர் பண்ணி இப்போதைக்கு அவன் சமைக்க யூஸ் பண்ண போற அந்த மீனை அவன் பிரிசர்வ் பண்ண போறான். சோ பிரிசர்வ் பண்றது மூலமா அதுல இருந்து கண்டிப்பா புதுசா ஒரு பிளேவர் கிடைக்கும். இதுக்காக அந்த ரியோகோவோட ரைஸ் மால்ட்டையும் பிளஸ் இந்த ஷன்னோட இந்த ஸ்மோக்கை பயன்படுத்தி இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் ட்ரை பண்ற அந்த ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அதையும் இறுதியாக அந்த மீட்டை 3 டிகிரி செல்சியஸ்ல 90% ஹியூமிடிட்டி ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு அந்த இக்குமி பண்ண சொல்லுவான். போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை தான் இவங்களால ட்ரையல் அண்ட் எரரே பார்க்க முடியும். இப்படி இருக்க இன்னொரு நாளுமே மார்க்கெட் போறானா அந்த இடத்துல ஹயமாவையும் அந்த கூரோ பையனையும் மீட் பண்றான். இன்னும் போட்டி நடக்க 6 நாள் தான் இருக்க. ஒன்ஸ் அவங்க ஸ்டோர் பண்ண அந்த மீட்டை எடுத்து சமைச்சு கொடுக்குறானா எல்லாருக்கும் அது பிடிச்சிருந்திருக்கும். ரியோகோட மெத்தட்லயும் அப்புறம் ஷன் அண்ட் இக்குமி இவங்க 3 பேரோட மெத்தட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். 3மே நல்லா தான் இருக்கு. இருந்தாலுமே நம்ம மெகுமி என்னன்னா ஆனா அந்த கூரோ பையன் அந்த கடையில வச்சு சமைச்சான் பாத்தியா, அது இன்னும் இதோட பெட்டராவே இருந்துச்சுன்னு சொல்லுவா. எல்லாரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமே நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இவங்க 3 பேரோட மெத்தட்ல எதை யூஸ் பண்ணலாம், நான் 3மே நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் எதை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் தோக்கடிக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவனும் இப்படியே உட்காந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு மீன் வாங்குறதுக்காக போக அப்ப அந்த கேள்வி இருப்பாங்கல்ல, சோ அவங்க ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஏன்டா ஒவ்வொரு மெத்தட்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவா, கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு கூடும்போது அவங்க சில ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. சோ அதை பார்க்கக்குள்ள நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்துடும். அப்படியே சில நாட்கள் போக பார்த்தா கொஞ்ச நாளாவே நம்ம ஹீரோ அந்த மீன் மார்க்கெட் பக்கமே வந்திருக்க மாட்டான் போல. என்ன ஹீரோ துண்டை போட்டு கிளம்பிட்டானா அப்படின்னு கூற யோசிக்க கண்டிப்பா அவன் போட்டியை விட்டுட்டு போற ஆளா கிடையாது, வேற ஏதாவது பிளான் வச்சிருந்திருப்பானு ஹயமாக தோணும். அதே மாதிரி ஹீரோவும் ஏதோ ஒரு சமையல பண்ணிட்டு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க அப்படியே சீன் கட் பண்ணா ஃபைனல்ஸ். நம்ம போட்டியாளர்களும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா ஹீரோ என்ன சமைக்க போறான் அப்படின்னே தெரியாம இக்குமி மெகுமி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஜட்ஜஸா பார்த்தா அகாடமியோட டைரக்டர், அதுக்கப்புறம் இந்த மொட்டை கூடவே நம்ம ஆலிஸ் இருக்கிறாள், சோ அவளோட அம்மாவுமே வந்திருப்பாங்க. சோ அவங்க அந்த இடத்துல பாடுறா பயங்கரமா இருக்கிறாங்கடா அப்படின்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க அவங்க என்னன்னா டக்குன்னு ஒரு மாதிரி தப்பா ஜாப்பனீஸ் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ அவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்களே கிடையாது. சோ ஏமா வரும்போது ஏதாவது ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு ஆலிஸ் சைட்ல இருந்து புலம்பிட்டு இருப்பான். அப்ப ஆலிஸோட அம்மா அங்க இருக்கிற ஹீரோவை பார்த்துட்டு ஏய் நீதானே என் பொண்ணு தோக்கடிச்சவன், நல்லா இல்லாம மட்டும் போகட்டும், என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாதுன்னு ஒரு மாதிரி சீரியஸா இருப்பாங்களா. சோ அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான மீனை கூரோவும் ஹயமாவும் எடுக்கிறாங்க. அதை பார்த்து அந்த முட்டையுமே பரவாயில்ல பக்குவமா தேர்ந்தெடுத்து வந்திருக்கானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே ஹீரோவை திரும்பி பார்த்தா அவன் அந்த இடத்துல என்னமோ பண்ணி ஒரு மீன் எடுத்து வந்திருப்பானா, என்னடா பண்றான் அப்படின்னு எல்லாரும் பார்க்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சயா தேங்க்யூ.